සාදය හමාරයි සීතිල්ල මාරයි නවතම විම් එක හැන්දයි පිරිමැස්මයි. வணக்கம். இது ராஜ்யம். போர் நிறுத்த விதிகளை மீறியதாக ஹமாஸ் மீது குற்றம் சாட்டிய இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர் தமது வீடுகளுக்கு திரும்புவதை தடுத்து வருகின்றது. இவ்வாறு வடக்குக்கு செல்ல முயன்ற பலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேலிய படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். காசாவில் ஆட்சியில் உள்ள ஹமாஸ் அமைப்பு கடந்த 25ஆம் தேதி பணைய கைதிகளாக இருந்த 4 இஸ்ரேலிய பெண் படையினரை விடுவித்தது. இதற்கு பகரமாக இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து 200 பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இரண்டாவது முறையாக நடைபெறும் இந்த கைதிகள் பரிமாற்றத்தில் இஸ்ரேலிய சிவிலியான ஆல்பஸ் யஹத் உள்ளடக்கப்படாதது பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பெண் பணைய கைதிகளை விடுவிக்க திட்டமிட்ட போதும் அது இடம்பெறவில்லை என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டி இருக்கின்றது. ஆனால் யஹத் உயிருடன் இருப்பதாகவும் அவர் அடுத்த வாரம் விடுவிக்கப்படுவார் என்றும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. இதற்கு பதில் நடவடிக்கையாக இஸ்ரேல் தனது துருப்புக்களை காசாவில் இருந்து வாபஸ் பெறுவதை தாமதப்படுத்தி இருப்பதோடு பலஸ்தீனர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்புவதையும் தடுத்திருக்கின்றது. இதனால் கடந்த சனிக்கிழமை மாலையில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நடைபாதையாக வடக்கு காசாவுக்கு திரும்பும் நோக்கத்துடன் தமது உடைமைகளுடன் வந்த பலஸ்தீனர்கள் வீதி மூடப்பட்டு இஸ்ரேலிய டாங்கிகள் தொடர்ந்து நிலை கொண்டிருப்பதை கண்டிருக்கின்றார்கள். தமது வீடுகளுக்கு திரும்பும் நோக்கத்துடன் மத்திய காசாவில் அல்ரிச் வீதியை ஒட்டி மக்கள் திரண்டுள்ளனர். அவர்களை நோக்கி இஸ்ரேலிய படை சூடு நடத்தி இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. இதில் ஒருவர் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்ததாக காசா சுகாதார அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. எனது வீடு அழிந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த இடிபாடுகளின் மேல் கூடாரம் அமைக்கவுள்ளேன். எனக்கு அங்கு திரும்ப வேண்டும் என்று வடக்கு காசாவுக்கு திரும்புவதற்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கானவர்களில் ஒருவரான முகமது இமாத் அல்தீன் தொலைபேசி வழியே செய்தி நிறுவனத்திற்கு குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கை ஒரு வாரத்தை கடந்திருக்கும் நிலையில் எட்டப்பட்ட உடன்படிக்கையின்படி வடக்கு காசா மற்றும் காசாவின் எஞ்சிய பகுதிகளை துண்டிக்கும் வகையில் இஸ்ரேலிய படை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் 7 கிலோமீட்டர் நிலப்பகுதியான நட்சரீம் தாழ்வாரம் வழியாக பலஸ்தீனர்கள் வடக்கிற்கு செல்ல அனுமதிக்க வேண்டும். இதில் தமது வீட்டுக்கு திரும்பி கணவருடன் இணையும் எதிர்பார்ப்புடன் லுப்னா நாசர் என்ற பெண் தனது 2 மகள்கள் மற்றும் மகனுடன் கழுதை வண்டி ஒன்றில் பயணித்த போதும் வடக்கு காசாவுக்கு செல்ல முடியாமல் நிர்கதியாகி இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய சோதனை சாவடிக்கு நெருக்கமாக நான் இங்கேயே தங்கி இருப்பேன். எனது மகள்கள் தந்தையை பார்க்க பல மாதங்களாக காத்திருக்கின்றனர். காசாவுக்கு முதலாமவராக திரும்ப நான் விரும்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காசா போர் நிறுத்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகவே வடக்கு காசாவுக்கு பலஸ்தீனர்கள் திரும்புவது பார்க்கப்படுகிறது. இவ்வாறு சுமார் 6,50,000 இடம்பெயர்ந்த மக்கள் வடக்கு காசாவுக்கு திரும்ப எதிர்பார்த்திருப்பதாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். பலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்புவதை உறுதி செய்யும் போர் நிறுத்த உடன்படிக்கையை எட்டுவதில் கட்டார் மற்றும் எகிப்து மத்தியஸ்த பணியில் ஈடுபட்டது. இந்த நிலையில் யஹத் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரத்தை ஹமாஸ் தர வேண்டும் என இஸ்ரேல் மத்தியஸ்தர்களிடம் கேட்டிருக்கின்றது. முன்னதாக காசா நகரில் அமைக்கப்பட்ட மேடை ஒன்றில் பெருந்திரளான மக்கள் மற்றும் ஆயுதமேந்திய ஹமாஸ் போராளிகளுக்கு மத்தியிலேயே 4 பணைய கைதிகளும் செஞ்சிலுவை சங்கத்திடம் கையளிக்கப்பட்டனர். இதன்போது அந்த பணைய கைதிகள் புன்னகைத்த முகத்துடன் மேடையில் இருந்து கூட்டத்தினருக்கு கையசைப்பதை காண முடிந்தது. மறுபுறம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலின் ஓபர் ராணுவ சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பலஸ்தீன கைதிகள் பஸ் வண்டிகளில் வெளியேறி சென்றனர். 200 கைதிகளும் விடுவிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய சிறைச்சேவை தெரிவித்திருக்கின்றது. இந்த விடுதலையொட்டி டெல் அவிவில் இஸ்ரேலியர்களுக்கும் ரமல்லாவில் பலஸ்தீனர்களும் கூடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு விடுவிக்கப்பட்ட பலஸ்தீனர்களில் போராளிகளும் இருப்பதோடு சிலர் ஆயுள் தண்டனை அனுபவிப்பவர்கள் ஆவர். இதில்
இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் தமது வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படாத நிலையில் சுமார் 70 பேர் எகிப்துக்கு நாடு கடத்தப்படுவதாக பலஸ்தீன அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள். அங்கிருந்து அவர்கள் துருக்கி, கட்டார் அல்லது அல்ஜீரியா என மற்றொரு நாட்டுக்கு செல்லவிருக்கின்றார்கள். மேலும் 16 பேர் காசாவுக்கு செல்லவிருப்பதோடு எஞ்சியவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கு சென்றிருக்கின்றார்கள். 6 வாரங்களை கொண்ட முதல் கட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி பெண்கள், சிறுவர்கள், வயதானோர், சுகவீனமுற்றோரும் மற்றும் காயமடைந்த 33 பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கவிருப்பதோடு அதற்கு பதில் ஒவ்வொரு சிவில் பணைய கைதிகளுக்கும் 30 பலஸ்தீன கைதிகளையும் மற்றும் ஒவ்வொரு படையினருக்கும் 50 பலஸ்தீன கைதிகளையும் இஸ்ரேல் விடுவிக்கும். இதேவேளை இஸ்ரேலிய படை தொடர்ந்து 6வது நாளாக நேற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜனின் நகரில் தனது படை நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. இந்த தாக்குதல் ஆரம்பித்தது தொடக்கம் இதுவரை 15 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு பலரும் காயமடைந்து மற்றும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஜெனின் நகர் மற்றும் அகதி முகாமில் வீதிகள், வீடுகள் உட்பட உட்கட்டமைப்பு சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் கடந்த சனிக்கிழமை இரவு 2 வயதான லைலா அல் காதிப் என்ற சிறுமி இஸ்ரேலிய ஸ்னைப்பர் துப்பாக்கிதாரிகளால் தலையில் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான வாபா தெரிவித்துள்ளது. ஜெனினியில் உள்ள அரச வைத்தியசாலையையும் இஸ்ரேலிய படை தொடர்ந்து முடக்கியிருக்கின்றது. ஜெனினுக்கு மேலதிக இஸ்ரேலிய துருப்புக்கள் மற்றும் வாகனங்கள் நுழைந்து வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. கடந்த சில நாட்களில் அங்குள்ள முகாம்களில் இருக்கும் பல வீடுகளையும் இஸ்ரேலிய படை தீ வைத்து அழித்திருப்பதாகவும் வெடிப்பு சத்தங்கள் தொடர்ந்து கேட்டு வருவதாகவும் பலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதனிடையே காசாவை சுத்தப்படுத்துவதற்காக எகிப்து மற்றும் ஜோர்தான் நாடுகள் அங்கிருந்து மேலும் பலஸ்தீனியர்களை ஏற்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்கின்றார். கடந்த சனிக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜோர்தானின் 2வது அப்துல்லா மன்னருடன் பேசியதாகவும் எகிப்து ஜனாதிபதி அப்தல் பத்தா அல் சிசியுடன் பேசவிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை தெற்கு லெபனானின் இஸ்ரேல் படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதோடு 31 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் பொது சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்த நிறுத்தத்தை மீறும் வகையில் இத்தாக்குதல் அமைந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கின்றது. காசா மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு கோரி தெற்கு லெபனானின் ஹிஸ்புல்லா கடந்த 2023 அக்டோபர் 8 முதல் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தொடங்கியிருக்கின்றது. பதிலுக்கு இஸ்ரேலும் தெற்கு லெபனான் மீது தாக்குதல்களை முன்னெடுத்தது. இந்த நிலையில் அமெரிக்க ஏற்பாட்டில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் 60 நாள் யுத்த நிறுத்தம் கடந்த 2024 நவம்பர் 27 நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. இவ்வாறான சூழலில் லெபனானின் ஜனாதிபதி கடந்த வார முற்பகுதியில் யுத்த நிறுத்த உடன்படிக்கை படி 26 இஸ்ரேலிய படையினர் தெற்கு லெபனானில் இருந்து வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார். இவ்வாறான நிலையில் இத்தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இதேவேளை இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் அவிஜய் ஆட்ரே தெற்கு லெபனானில் உள்ள 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் திரும்பி வர வேண்டாம் என்று நேற்று காலையில் குறிப்பிட்டிருந்தார். தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படையினரின் வெளியேற்ற தாமதத்திற்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு லெபனானை குற்றம் சாட்டியுள்ளதோடு எல்லை பகுதிகளில் இருந்து ஹிஸ்புல்லா போதிய அளவு பின்வாங்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். இக்கூற்றை மறுத்துள்ள லெபனான் காலக்கெடுவை மதிக்க இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக உலகின் பல்வேறு நாடுகளில் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களுக்காக அமெரிக்கா அளித்து வந்த நிதி உதவியை நிறுத்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார். இதற்கான உத்தரவை கடந்த திங்கட்கிழமை ட்ரம்ப் பிறப்பித்திருப்பதாக தெரிவித்துள்ள அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த அந்தந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்களுக்கு கடந்த 24 உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா ஆண்டுதோறும் நிதி உதவி அளித்து வருகின்றது. வேறு எந்த நாட்டையும் விட அதிக நிதி உதவி அளிக்கும் நாடாக அமெரிக்கா உள்ளது. இதற்காக அந்த நாடு தனது பட்ஜெட்டில் குறிப்பிட்ட அளவு நிதியை ஒதுக்கி வருகின்றது.
கடந்த 2023 சுமார் 60 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அல்லது அந்த நாட்டின் பட்ஜெட்டில் சுமார் 1% ஒதுக்கப்பட்டது. சுகாதாரம், கல்வி, மேம்பாடு, வேலைவாய்ப்பு, பயிற்சி, ஊழல் எதிர்ப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த நிதியுதவியை விரைவாக நிறுத்த உத்தரவிட்டிருப்பதால் பல நாடுகள் கவலை அடைந்துள்ளன. அதே நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் எகிப்துக்கான அவசர உணவு திட்டங்கள் மற்றும் இராணுவ உதவிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் உக்ரைனுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் இல்லை. மேலும் சூடான் உள்ளிட்ட நாடுகளுக்கு உணவு வழங்குவதற்கான திட்டத்திற்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல லட்சம் மக்கள் உணவளிக்க முடியும். வைத்தியசாலைகள் மற்றும் நோய் தடுப்பு திட்டங்கள் போன்ற உயிர்காக்கும் சுகாதார திட்டங்களுக்கு விலக்கு அளிக்காதது ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக மனிதாபிமான உதவி திட்டங்களுக்கான அதிகாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உலகளவில் பாராட்டப்பட்ட HIV எதிர்ப்பு திட்டமான பெப்பருக்கு வழங்கப்பட்டு வரும் நிதி உதவியும் நிறுத்தப்பட இருக்கின்றது. குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் W. புஷ் இந்த திட்டத்தை தொடங்கினார். அதிலிருந்து இத்திட்டத்தின் மூலம் 55 லட்சம் குழந்தைகள் உயிர்கள் உட்பட 2.5 கோடி உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. உண்மையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். வணக்கம்.